Exercise 1.1 question number 3. Solve the following system of equation by rank method. So rank method மூலமா ஒரு 3 ஈக்குவேஷன் கொடுத்திருக்கோம். இந்த 3 ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணணும். இதே 3 ஈக்குவேஷனோட சொல்யூஷனை நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் அப்படிங்கிற மெத்தட் மூலமா படிச்சிருக்கோம். ஆனா இங்க புது மெத்தட் படிக்கிறோம். ரேங்க் மெத்தட் அப்படிங்கிறது என்ன பண்றோம், இங்க புதுசா படிக்கிறோம். இப்போ ரேங்க் மெத்தடை சால்வ் பண்றதுக்கான ப்ரொசீஜர் என்ன பண்ணோம் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அது ரெண்டு பண்ணி நோட்டை எழுதிருப்பேன். ஸோ அதே மாதிரி அதே ஸ்டெப்ஸ் அப்படி ஃபாலோ பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன், இது நமக்கு தேர்ட் ஈக்குவேஷன். 3 ஈக்குவேஷன் கொடுத்தாச்சு. இப்போ செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஈக்குவேஷனும் என்ன பண்ணணும், மேட்ரிக்ஸா கன்வெர்ட் பண்ணணும். நான் மேட்ரிக்ஸா கன்வெர்ட் பண்ண போறேன். ஸோ மேட்ரிக்ஸா எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன்ல உள்ள எக்ஸ் ஒய் இதோடைய கோஎஃபிஷியன்ட் சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ எழுத போறேன். ஸோ எக்ஸ் உடைய கோஎஃபிஷியன்ட் 1, ஒய் உடைய கோஎஃபிஷியன்ட் 1, இஸ் உடைய கோஎஃபிஷியன்ட் 1. ஸோ அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன்ல உள்ள எக்ஸ் ஒய் இசட் ரெண்டாவது ரோ வரும். ஸோ இங்க 2, ஒய் உடைய கோஎஃபிஷியன்ட் நமக்கு 5 அண்ட் இஸ் உடைய கோஎஃபிஷியன்ட் 7. ஸோ மூணாவது ஈக்குவேஷன் மூணாவது ரோ வரும். ஸோ 2 -1 -1. ஸோ 2 -1 -1. ஸோ அப்போ என்ன பண்ணியாச்சு, ஒரு மேட்ரிக்ஸ் என்ன பண்ணியாச்சு, ஃப்ரேம் பண்ணியாச்சு சரியா இல்லையா. இது நமக்கு என்னது, ஃபர்ஸ்ட் இந்த மேட்ரிக்ஸ் நம்ம ஏ மேட்ரிக்ஸ் வரும் சரியா இல்லையாப்பா. ஓகே, இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போறோம், எக்ஸ் அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் உருவாக்க போறோம். அப்ப எக்ஸ் அப்படிங்கிறது வேரியபிள்ஸ். என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் வேரியபிள், ஒய் வேரியபிள், இசட் வேரியபிள். அப்ப இந்த இடத்துல ஒரு மேட்ரிக்ஸ் உருவாக்க போறேன். ஸோ எக்ஸ் ஒய் இசட் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் நம்பர். கான்ஸ்டன்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ரைட்ல தான் எழுதணும், ஈக்குவலுக்கு அப்புறம். ஸோ ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் 9. ஸோ செகண்ட் கான்ஸ்டன்ட் 52. ஸோ கடைசியா உள்ள ஈக்குவேஷன் கான்ஸ்டன்ட் 0. அப்ப என்ன பண்ணியாச்சுன்னா இந்த ஈக்குவேஷனை மேட்ரிக்ஸா மாத்தியாச்சு. இதுக்கு நேம் வைக்க போறேன். என்ன நேம் பாத்தீங்கன்னா ஏ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி அப்படி நேம் வச்சாச்சு. ஓகேவா, ஏ எக்ஸ் ஈக்குவல் டு பி. ஸோ இந்த கொஸ்டின் பதினஞ்சு கரெக்ஷன் இருக்கு. என்ன கரெக்ஷன் பாத்தீங்கன்னா மூணாவது ஈக்குவேஷன் நமக்கு புக்ல மைனஸ் கொடுத்துருக்கான். இது என்னது ஆட்டோமேட்டிக் பிளஸ்ஸா வருது இல்லையா. ஸோ இது நம்ம சாஃப்ட் காப்பி மைனஸ் இருக்கு, என்ன பண்ணி பிளஸ் மாத்திக்கிறேன். இது பிளஸ் இல்லையா. அப்ப இது பிளஸ்னா கண்டிப்பா இங்க ஒரு மூணாவது ஈக்குவேஷன் மைனஸ் வராது இல்ல. அப்ப என்னதான் ஒரு ஆன்சர் பிளஸ் 1 தான் வரும் சரி இல்லையாப்பா. அப்ப என்ன பண்ணியாச்சு, அவங்க சொன்ன மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் உருவாக்கி முடிச்சாச்சு. செகண்டா எழுதக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏ கமா பி சரியா இல்லையா. அப்படி டைரக்டா நம்ம ஏ கமா பி எழுத போறேன். ஸோ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏ கமா பி அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் எழுத போறேன். ஸோ அப்ப எப்படி எழுதணும் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல, ஃபர்ஸ்ட் ஏ இருக்கா, இதுதான் ஏ மேட்ரிக்ஸ். அப்படி எழுதி கொடுத்தா 1 1 1 2 5 7 2 1 -1 சரியா. கமா வச்சு பி மேட்ரிக்ஸ். ஸோ பி மேட்ரிக்ஸ் ஈக்குவல் ரைட் சைடு அதை எப்படி இருக்கும் 9 52 0. ஓகே, இதை நம்ம கட்ட எழுதியாச்சு. அப்ப கடைசியா உள்ள மேட்ரிக்ஸ் எப்படி பி மேட்ரிக்ஸ் சரி இல்லையா. அப்ப ஏயும் பி எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸை ரோ எக்லான் ஃபார்முக்கு மாற்றணும். அப்ப ரோ எக்லான் ஃபார்ம் என்னமா இருக்கும், லீடிங் டயகனலை சூஸ் பண்ணணும். அதுக்கு கீழே உள்ள எலிமெண்ட் என்ன பண்ணணும், 0 மாத்தணுமா இல்லையா. சோ வாட் இஸ் தி லீடிங் டயகனல், ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட், தேர்ட் ரோல தேர்ட் எலிமெண்ட். இதுக்கு எழுதி 0 மாத்தணுமா இல்லையா. அதுக்கு ஆப்ஷன் இருக்குமா இல்லையா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இந்த 1 வச்சு 2 மாத்தணும். அப்போ ரோ 2 gives ரோ 2, இங்க ரோ 1 நம்பர் மாத்தி கொடுங்க. சோ இங்க 2 வந்துரும், இங்க 1 வந்துரும், நடுவுல மைனஸ் கமா. அடுத்து ரோ 3 gives, சோ இங்க ரோ 3 வரும், இங்க ரோ 1 வரும். சோ நம்பர் மாத்தி கொடுங்க, இங்க 2 இங்க 1 நடுவுல மைனஸ். இதுக்கான ஆப்ஷன் சரி எழுதி பார்க்குமாப்பா. ஃபர்ஸ்ட் ரோ 2-வை 1ஆல ப்ராடக்ட் பண்ணி அப்படியே வச்சுக்கோங்க. சோ என்ன இருக்கு பாத்தீங்கன்னா 2 5 7 52 ஓகேவா. ரோ 1 அத 2 எல்லாரையும் 2ஆல பெருக்க போறேன். சோ ஆன்சர் 2 2 2 9 2s are 18. நடுவுல மைனஸ் இருக்கனால சைன் மாத்தணுமா இல்லையா. சோ இங்க மைனஸ், இங்க மைனஸ், இங்க மைனஸ், இங்க மைனஸ். சோ கேன்சல் வாட் இஸ் ஆன்சர்மா 2 2 கேன்சல் வாட் இஸ் ஆன்சர் 0. சோ 5 ல இருந்து 2 போச்சுனா ஆன்சர் 3, 7 ல இருந்து 2 போச்சுனா ஆன்சர் 5. சோ 52 ல இருந்து 18 போச்சுனா 34. ஓகே தானேப்பா, ஓகே தானே. அப்ப செகண்ட் ரோ ரெடி. மூணாவது ரோ எழுதணுமா இல்லையா. மூணாவது ரோ இங்க வாங்க. மூணாவது ரோ பாத்தீங்கன்னா ரோ 3 1ஆல ப்ராடக்ட் பண்ணுமா இல்லையா. அப்ப ரோ 3 நீங்க 1ஆல ப்ராடக்ட் எப்படி எழுதலாம் பாருங்க. ரோ 3 1ஆல அப்படி எழுதிக்கலாமா. ஆன்சர் 2 1 -1 0. ரோ 1 2 எல்லாத்தையும் 2ஆல ப்ராடக்ட் பண்ணா வாட் இஸ் ஆன்சர்மா 2 2 2 18. சைனை மாத்துங்கப்பா. மைனஸ் 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 மைனஸ்.
So what is the answer? First answer நமக்கு வந்து ரெண்டுமே கேன்சல். 0 -1 -3 -80. சரியாப்பா? அப்ப நமக்கு என்ன ரெடி ஆயிடுச்சுன்னா செகண்ட் ரோ தேர்ட் ரோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவோம்? ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் எழுதிக்கோமா? பாத்துட்டே வாங்கம்மா. ஸோ ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் ரோ சேஞ்ச் பண்ணி அப்படி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோ 1 1 1 9. ஸோ செகண்ட் ரோட ஆன்சர் 0 3 5 34. ஸோ தேர்ட் ரோ ஆன்சர் 0 -1 -3 -80. சூஸ் பண்ண முடிஞ்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? அகைன் சூசிங் த லீடிங் டயகனல். ஸோ யாருமா லீடிங் டயகனல்? ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட், தேர்ட் ரோல தேர்ட் எலிமெண்ட். எல்லாமே 0 மாறிட்டா இல்ல. இந்த -1 மாத்திரமா இல்லையா? இதுக்கான ஆபரேஷன் எழுத போறேன். சோ வாட் இஸ் ஆபரேஷன்? எப்படி எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ரோ 3 gives ரோ 3 இங்க ரோ 2 அப்படிதானே? நம்பர் மாதிரி இருக்கணுமா இல்லையா? சோ 3 எங்க வருமா? 3 வந்து எங்க வந்துரும்? ரோ 3 க்கு வந்துரும். ஒன்னு மேல போயிருமா இல்ல ரோ 2 க்கு போயிரும். ரெண்டுமே என்ன சைனா இருக்குது? ஆப்போசிட் சைன். அப்படியே வந்துரும் பிளஸ். சரியா? கேப்ல மல்டிப்ளை பண்ணுவோமா இல்லையா? இந்த ரோ 3 எல்லாரையும் 3 ஆல ப்ராடக்ட் பண்ணுவோம். சரி ப்ராடக்ட் பண்ணுவாப்பா. சோ எல்லாம் 3 ஆல ப்ராடக்ட் பண்ணுவோம். வாட் இஸ் ஆன்சர் பா? என்ன ஆன்சர் வரும்? 0 -3 -9 18 into 3 ஆன்சர் 50 -54. கால்குலேட்டர் யூஸ் பண்ணுங்க. சரியா? கால்குலேட்டர் தான யூஸ் பண்ணுங்க. சரியா? -54. அடுத்து ரோ 2 அப்படி வச்சுங்க. ஒன்னாவது ப்ராடக்ட் பண்ண ஆன்சர் பாத்தீங்கன்னா 0 3 5 34. எல்லாத்தையும் கூட்டுவோமா? சோ கூட்டினா 0 ரெண்டுமே ஆயிரும் கேன்சல். 0 இதோட ஆன்சர் -4 ரெண்டையும் கழிச்ச ஆன்சர் -20. அப்போ நமக்கு எது ரெடி ஆயிட்டு? ரோ 3 ரெடி ஆயிட்டு. இப்போ என்ன பண்ண போறோம்? ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் எழுத போறோம். எழுதுமாப்பா? பாத்துட்டே வாங்க. ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் இந்த இடத்துல ரோ 1 ரோ 2 அப்படிதான் இருக்க போகுது. 1 1 1 9. ரோ 2 அப்படிதான் இருக்க போகுது. 0 3 5 34. ரோ 3 ஓட ஆன்சர் 0 0 -4 -20. choosing the leading diagonal செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட், தேர்ட் ரோல தேர்ட் எலிமெண்ட் எல்லாமே 0 மாறிடுச்சு. ஆனா நமக்கு டெஃபினிஷன் படி என்ன ரூல் படி பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ நம்பர் கீழ எல்லாம் 0 இருக்குதா? செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ நம்பர் கீழ 0 இருக்குதா? தேர்ட் ரோல ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ நம்பர் -4 இருக்கு. இந்த ரோவே கிடையாது. செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஃபர்ஸ்ட் ரெண்டு ரோ செக் பண்ணா போதும். டெஃபினிஷன் படி கரெக்டா இருக்குது. லீடிங் கீழோட எலிமெண்ட் எப்படி இருக்கு? 0ன்னு இருக்கு. கரெக்டா பொருந்துச்சு. கரெக்ட் தானப்பா? இப்ப அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபைண்ட் த ரேங்க். அதான் எத்தனாவது ஸ்டெப்? 6வது ஸ்டெப். 5வது ஸ்டெப் 6வது ஸ்டெப். சரியா இல்லையா? ரேங்க் மினிமம் இல்லையா? இப்ப ரேங்க் எப்படி சார் பண்ணணும்? நல்ல கவனிச்சு பாரு. இந்த இடத்துல இந்த கமாக்கு முன்னால் உள்ளது ஏ. அப்போ கமாக்கு முன்னால 3 மேட்ரிக்ஸ் சூஸ் பண்ணி. சரியா இல்லையா? அப்ப இந்த 3 மேட்ரிக்ஸ் நம்ம என்ன பண்ணணும்? ஏயா எடுக்கணும். சரியா இல்லையா? இந்த 3 மேட்ரிக்ஸ் பார்க்க சொல்ல ரேங்க் ஆஃப் ஏ எப்படின்னா, இந்த 3 மேட்ரிக்ஸ் நல்லா பாரு. இதுல எத்தனை ரோ வந்து நமக்கு ரேங்க் எடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கலாம், செகண்ட் ரோ எடுத்துக்கலாம், தேர்ட் ரோ எடுத்துக்கலாம். கேட்டு தானப்பா? அப்ப இந்த 3 ரோமே என்ன பண்ணலாம்? நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்ப ரேங்க் வந்து 3 சார். அடுத்து ஏ கமா பினா என்ன சார்? ஏ கமா பினா இந்த மொத்த மேட்ரிக்ஸையும் பார்க்கணும். ஏ கமா பி மொத்தமா பார்க்கணும். மொத்தமா பார்க்கல ஃபர்ஸ்ட் ரோ வரும், செகண்ட் ரோ வரும், தேர்ட் ரோ வரும். நமக்கு எல்லாமே வரும். அப்ப இங்க ரேங்க் ஆஃப் ஏ கமா பி உடைய ஆன்சரும் 3 வரும். சரியா? அடுத்து n அப்படிங்கிறது யாரு சார் அப்படின்னா, இப்போ நமக்கு n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் வேரியபிள். எத்தனை வேரியபிள்மா இருக்குது? x வேரியபிள், y வேரியபிள், z வேரியபிள். அப்போ n உடைய ஆன்சர் 3. இங்க மூணுமே எப்படிமா இருக்குது? ஈக்குவலா இருக்கா? அப்ப ரேங்க் ஆஃப் a is equal to rank of a comma b equal to n. மூணுமே சமமா இருந்தா இந்த சம்முக்கு ஆன்சர் உண்டு. எத்தனை ஆன்சர் வரும்? ஒரே ஒரு ஆன்சர் உண்டு. அப்ப என்ன எழுதணும்? the system is consistent. so consistent அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுக்கு ஆன்சர் உண்டுன்னு அர்த்தம். அப்ப எத்தனை விதமா ஆன்சர்? 2 விதமா ஆன்சர் இருக்கு. ஒன்னு யூனிக் சொல்யூஷன், ஒன்னு மெனி சொல்யூஷன் இருக்குது. அப்ப இங்க மூணுமே சமமா இருந்தா அது யூனிக் சொல்யூஷன். it has unique solution. இது என்ன சொல்யூஷன் தான் நமக்கு வந்து? யூனிக் சொல்யூஷன் தான் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சம்முக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான் x y z வரப்போகுதுன்னு அர்த்தம். சரியா? அப்ப இது வரைக்கும் முடிஞ்சா இல்லையாப்பா? இப்ப அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா உனக்கு வந்து பேக் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல ஈக்குவேஷன் உருவாக்கும். சோ பேக் சப்ஸ்டிடியூஷன் என்ன சார்? ஒண்ணுமே ரொம்ப சிம்பிள் தான். இந்த இடத்துல எப்பவுமே ஃபர்ஸ்ட் உள்ளது x, ரெண்டாவது உள்ளது y,
மூணாவது இசட். சோ இங்க நடுவுல வந்து ஈக்குவல் போட்டு இது கான்ஸ்டன்ட் நம்பர், சரியா இல்லையா? ஓகேவா? அப்ப என்ன பண்ண போறேன், பேக் ஸ்டெப்ஸ்ல கீழே இருந்து மேல வாக்குவோம். கீழே இருந்து ஃபர்ஸ்ட் 0 into x வாட் இஸ் ஆன்சர்மா 0. அப்ப அது வருமாப்பா? வராது. 0 into y ஆன்சர்மா 0 வருமா? வராது. அடுத்து -4 into z ஆன்சர் வரும். -4z is equal to t என்ன இருக்குது? -20. so minus minus cancel, 1 4 is 4 answer, 5 4s are 20. அப்ப z ஆன்சர் 5. அப்ப z ரெடி. பாரு நான் சொன்ன மாதிரி z தான் ஃபர்ஸ்ட் வந்து தெரியுதா? அடுத்து கீழே இருந்து செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோமா. செகண்ட் ஈக்குவேஷன் யாருன்னா 0 into x வருமா? வராது. அடுத்து என்னது? 3 into y ஆன்சர் வரும். 3y plus z, சாரி 5 into z is equal to ஆன்சர் வரும் 34. இப்போ z ஓட ஆன்சர் யாரு? 5 போடுறோமா? so 3y plus 5 into 5 is equal to 34. 5 பைசா, so 25 அங்க போச்சு அப்படி மாறும். அப்ப ஆன்சர் 3y is equal to 34 minus 25. so ரெண்டையும் கழிச்சீங்கன்னா 3y is equal to what is the answer? 9. so cut பண்ணா 1 time 3 time what is the y ஓட answer மா? y ஓட answer, so y is equal to 3. ஓகே. so கடைசி ஈக்குவேஷன் பார்க்கலாம். so கடைசி பாத்தீங்கன்னா மேல வந்து x plus y plus z is equal to 9. கரெக்ட் தானேப்பா? பாருங்கப்பா, x plus y plus z equal to what is the answer? 9. இப்போ x ஓட ஆன்சர் தெரியாது, அப்படியே வெச்சுக்கோ. y ஓட ஆன்சர் யாருமா? 3. so y ஓட ஆன்சர் 3, z ஓட ஆன்சர் என்னமா? 5 is equal to 9. ரெண்டையும் கூட்டினா 8 அங்க போச்சுனா அப்ப x is equal to answer 9 minus 8. அப்ப x ஓட ஆன்சர் என்னமா? 1. அப்ப x ஓட ஆன்சர் 1. அப்போ நமக்கு தேவையான சொல்யூஷன் பாத்தீங்கன்னா சொல்யூஷன் பாத்தீங்கன்னா x, y, z is equal to x ஓட ஆன்சர் 1, y ஓட ஆன்சர் 3, z ஓட ஆன்சர் 5. இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல். புரிஞ்சுக்க முடியுதாப்பா?